விழுப்புரம் மாவட்டம் வானூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து வைகோ பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்க. மதுக்கடையை கொண்டு வந்ததே அண்ணன் கலைஞர் அவர்கள் தான். இந்த நாட்டை நாசமாக்கி இந்த ஆடம்பர அரசியல், ஊழல் அரசியல், குடும்ப அரசியல், இந்த மோசமான அரசியல் ரெண்டுக்கும் அண்ணன் கலைஞரும் ஜெயலலிதாவும் காரணம். இந்த தடவை மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணம் நிறைய ஜனங்கள்ட்ட இருக்கு. அவங்க மனசுல நீங்க என்ன ஓட்டு போட்டாலும் 10% கூட தேராது. இந்த கூட்டணி கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் அறிவிச்சிருக்க கூட்டணி தேராது, இது ஒப்பேராது. அதை விட நீங்க திமுகவுக்கு போட்டு போலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தலாம். இந்த கடைசி அஸ்திரத்தை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் அவர்களை கேட்கிறேன், ஏப்ரல் 9ஆம் தேதி தினமலரில் 8 காலம் செய்தி எப்படி போட்டீர்கள்? விஜயகாந்த் அவர்களின் தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியில் உள்ள மறுமலர்ச்சி திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவுடன் 20% வாக்கு உறுதியாகிவிட்டது. தலைப்பே 20% வாக்கு. திமுக அதிமுக கிளி, திமுக அதிமுக நடுக்கம் போட்டீங்கல்ல. அதுக்கு பிறகுதான் ஜி.கே. வாசன் வந்து சேர்றார் எங்க கூட்டணியில. அப்ப 30% ஆயிருக்கணும் தானே எழுதணும். இதற்கு மத்தியில நாங்க மின்னல் வேக பிரச்சாரம். எங்க பிரச்சாரம் மட்டுமல்ல, இந்த வெள்ளமும் மழையும் வந்து மக்களை அழித்த போது காப்பாற்றிய அந்த செல்போன் சிங்கங்கள் இருக்கிறாங்களே, எந்த கட்சியிலும் இல்லாத இளம் பிள்ளைகள், இளம் மாணவ மாணவிகள், இளம் பிராயத்தினர், அவர்களும் சேர்ந்து ஆதரிப்பதால் எங்களுக்கு இன்றைக்கு 35% ஆதரவு இருக்கிறது என்பதுதான் 100க்கு 100 உண்மை. 20% மேல நீங்க என்ன குறைச்சு போட்டாலும், வாசனுக்கு போட்டாலும் 27% போடணும் இல்ல. அது எப்படி 8% 7% ஆச்சு? எல்லா தொகுதியிலையும் 8%, 7%, 9%. இது மனச்சாட்சிய விலை பேசுறது. எவ்வளவு விலை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. மனச்சாட்சியை விற்று விட்டார்கள். அது ரேட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தாதுமணல் கொள்ளையில் ஈடுபட்டவர் அடிச்சிருக்கிற கொள்ளை 60 லட்சம் கோடி இருக்கும்னு ரிப்போர்ட் இருக்கு. உலகத்திலே இவ்வளவு பெரிய கொள்ளை யாரும் செய்திருக்க முடியாது. ஜெயலலிதாவுக்கு ரொம்ப வேண்டியவரா போற எலெக்ஷன் கூட அவர் தான் செலவழிச்சாரு. அவங்களுக்குள்ள பங்கு வைக்கிறதுல பிரச்சனை வந்து ஜெயலலிதா விரட்டி விட்டாங்க, கேசும் போட்டாங்க. இப்போ திமுக தலைவர் மகனுடைய மருமகனோட லிங்க் வச்சு 12 மாசமா அந்த வேலை நடக்கு. இந்த 12 மாசமாக வேலையில் ஒரு பகுதி தான் நமக்கு நாமே பயணத்துக்கு செலவழிச்சது. இப்பொழுது இந்த ஊடகங்களை, அதாவது நான் கேள்விப்பட்டேன், இப்ப ரவிக்குமார் இருக்காருன்னா இவர் போட்டோ போட்டு இன்னைக்கு ஒரு செய்தி வரணும்னா ஒரு வாரத்துக்கு இவ்வளவு ரேட்டு கொடுத்த வேட்பாளர்கள் சொன்னதை நான் சொல்றேன். இவர் கொடுக்க முடியாது. டெய்லி வரணும். பேப்பர் பேர்லாம் சொல்ல, எல்லா பேப்பரும் சாயங்கால பேப்பர் டெய்லி உங்க போட்டோவோட ஒரு 2 பத்தி வரணும். 10 நாளைக்கு இவ்வளவு ரேட்டு வாங்கிட்டாங்க. இது எந்த காலத்தில் நடக்கல. இங்கே தாய்ப்பாலே விஷமாகிவிட்டது. இங்கே மழை நீரே விஷமாகிவிட்டது. தமிழகத்தின் நிலையை கண்ணி என் மனம் கொதிக்கிறது, என் நெஞ்சம் கொதிக்கிறது. அறமும் நேர்மையும் சத்தியமும் ஓங்கி வளர்ந்த தமிழகத்தில் இதுவா நிலை? காமராஜர் ஆட்சி இருந்தது, நேர்மையான ஆட்சி. காங்கிரஸ் இப்படி தப்பு நடக்கல. ஆனால் ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அண்ணா அவர்கள் கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்களையும், ராஜாஜி அவர்களையும், மார்க்சிஸ்ட் ராமமூர்த்தியும், சிலம்பு செல்வரையும், சீபா ஆதித்தனாரையும் இணைத்து ஒரு கூட்டணி அமைத்தார். 69 வரைக்கும் நேர்மையான எளிமையான ஆட்சி நடந்தது. இப்பொழுது திருமங்கலம் பார்முலாவை கொண்டு வந்தது திமுக. ஓட்டுக்கு 2000 கொடுத்தாங்க. அதிமுக காரங்களை அடிச்சு கைய காலம் முடிச்சாங்க. இந்த திருமங்கலம் பார்முலா, அதுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் பார்முலா. இவங்க 2 பேரும் இப்பயும் அந்த பார்முலா படி பணம் எல்லா தொகுதியிலும் வச்சிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் 214 தொகுதிகளிலும் அதிமுக 10 கோடி பதுக்கி வைத்திருக்கிறது 8 மாசமா. திமுக 8 கோடி பதுக்கி வைத்திருக்கிறது 2 மாசம் 6 மாசமா. பணத்தை தான் எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிருவானே. யார பிடிப்பாங்க? இந்த ரோட்ல ஒரு அப்பாவி வியாபாரி, அப்பாவி விவசாயி பிடிப்பாங்க. இல்ல அன்புநாதன் வீட்டுல 5 கோடியை பிடிச்சிட்டாங்களே, அது வருமான வரி இலாக்கா. அங்க 100 கோடி இருந்ததா சொல்றாங்க. இவங்க போய் புகார் கொடுக்கறாங்களே திமுக யார்கிட்ட? யோக்கியர் நரேந்திர மோடி கிட்ட. இவங்க அடிச்சிருக்கிற கொள்ளை 1,76,000 கோடி கொள்ளை இருக்க. இவங்க அடிச்ச நில பறிப்பு இருக்க. ஒவ்வொரு முன்னாள் மந்திரி சேர்த்திருக்கிற சொத்து இருக்க. ஒண்ணுமில்லாத 1000 ஏக்கர், 500 ஏக்கர்ல காலேஜ்,
இவ்வளவு செய்து நாட்டை கெடுத்த 2 பேரிடமிருந்து மீட்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா ஜனங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் இதை முறியடிக்க வேண்டும் என்று இதை செய்கிறார்கள். இதை நம்பாதீர்கள், சிந்தியுங்கள். இது பொய், அப்பட்டமான பொய்.